Hi friends, welcome to Divyaskitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல பீன்ஸ் பொரியல் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்கலாம். பாருங்க, நான் பீன்ஸ் நல்லா கழுவிட்டு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஆயிடுச்சு இது. அப்புறம் எப்படி தாளிக்கிறதுன்னு தான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமா கடுகு பொரிட்டோம். பாருங்க, கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கிறேன். நான் black ஜீரா இது. ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை, 2 ல இருந்து 3 பச்சை மிளகாய், பொடியா நறுக்கின ஒரு வெங்காயம் நான் பொடியா நறுக்கி வச்சிருக்கிறேன். நல்ல மீடியம் சைஸ் தான். அதை சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதை வதக்கிடலாம். காய்க்கெல்லாம் எப்போவுமே ஃபுல்லாக வதக்கணுன்றது அவசியம் இல்லை. கொஞ்சம் பச்சையாக இருந்தாலே டேஸ்ட்டாக தான் இருக்கும். வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ நம்ம பொடியாக நறுக்கின பீன்ஸ் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு எல்லாம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுவும் மூடி போட்டுருங்க. நல்லா வேகட்டும். பாருங்க, நான் இப்போ மூடி ஓப்பன் பண்ணுறேன். வெந்துச்சான்னு பார்க்கலாம். 5-10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வெந்திருக்கும். மூடி விட்டுறதுனால சீக்கிரம் வெந்துடும். இடி பிடிச்சி பார்த்துருங்க. பாருங்கள், வெந்துட்டுருக்கு. இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தேங்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறிடுங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சேர்த்ததுனால. வேணும்னா பாசி பருப்பு கூட சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் சேர்த்துட்டுருக்கேன். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள், பீன்ஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சீக்கிரம் ஆகிடும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.